ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் போண்டா ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால வீட்டில் எப்போவுமே டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதை விட நம்ம போண்டா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற போண்டாவும் 4 விதமான போண்டா ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற போண்டா பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான போண்டா இல்லைன்னா பக்கோடா எப்படி வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு 150 கிராம் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா குருணையாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அதே போல் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு வந்து ஒன்று முழுசாக இருக்கணும். அதே சமயம் கொரப்பாகவும் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும் 1-2மா. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பருப்பு அரைச்சிருக்கோம், இது ரெடி ஆகிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது போல் காய் சீவுற தட்டில் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னது பெருசு இருக்கும் பார்த்திங்களா, நம்ம பெருசில் வந்து துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஒரு மாதிரி கொலப்பாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு முதல்ல கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம நல்லா இப்படி இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த உளுந்த மாவு அரைச்சிற மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த இதில் இப்போ உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை நல்லா புழிஞ்சிருவோம். இதில் வந்து தண்ணியாக இருக்கும், அதனால் நல்லா இந்த மாதிரி அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு கூட சேர்த்துடணும். பாருங்கள், உருளைக்கிழங்கை புழிஞ்சு தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால தான் நம்ம புழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன தான் நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டாலும் நேரம் ஆக ஆக ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரமாக நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பக்கோடா போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்ட உடனே நம்ம வந்து கலந்து கொடுக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பணும். இப்போ போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள், அதுவே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வர விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போட்டுக்கணும். நீங்கள் பக்கோடா மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி உருண்டை போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நான் உருண்டையாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும் இல்லையா உள்ளேலாம், அதுக்காக நான் அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். நல்லா கலர் மாதிரி வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இதை எடுத்துருவோம். பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உள்ள வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வெந்து வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியில் வந்து மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் சாப்பிட்றப்போல இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடிக்கடி நம்ம வடையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம், ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததை நம்ம பண்ண போகிற போண்டாவில் கீரையெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு போண்டா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், இது வந்து 250 கிராம். அதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம். அப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு, 2யும் ஜலிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை 2யுமே கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். போண்டா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் லைட்டாக வெதுவெதுப்பாக சூடானதுமே எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்து குழம்பு கரண்டியில் 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வெதுவெதுப்பாக சூடாக இருக்கிற எண்ணெய் அதை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிடணும்.
அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு அரைக்கீரை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கீரைக்கு பதில் சிறுகீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, கீரை வந்து உங்கள் விருப்பம், எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து உருண்டை நல்லா வருது. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து போண்டா பொரிச்ச இடத்துல எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சதுமே போட ஆரம்பிப்போம் பார்த்திங்களா போண்டா. அந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். போண்டாவாக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தால் தான் உள்ளே இருக்க மாவுங்கள்லாம் நல்லா வேகும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதே போல் போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் டைம் விட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கீரை போண்டா நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உள்ள அந்த மாவு வந்து இருக்காது, நல்லா வெந்திருக்கும். இதே போல் மீதி இருக்கிற போண்டாயும் போட்டு எடுத்துடலாம். சூப்பரான டீ கடை கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு போண்டா இது. இதே போல் நீங்களும் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது மைசூர் போண்டா. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைசூர் போண்டா. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தயிரில் இருக்க ஈரப்பதத்திலேயே நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுதான்னு நம்ம லாஸ்ட்டில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போலே, அந்த டைம் தான் நமக்கு தண்ணி இதில் எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம முதல்ல மாவு எடுத்து வைக்கிறப்பையும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கொலன்னு ஆயிருக்கு. அதுக்கு தான் சொன்னது முன்னாடியே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் 1 துண்டு தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய் பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் கலந்துடலாம். ரொம்ப உங்களுக்கு இது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தயிர் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் தயிர் சேர்க்குறதே நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் செய்கிறோம் நம்ம. அவ்வளோதான், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த ஊற்றின தயிரில் இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் லைட்டாக உருண்டையாக வர்ற மாதிரி வரணும். நம்ம எண்ணெயில் போடுறப்போ இப்படி வரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்பையும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கையில் இப்படி எடுக்கணும். அந்த மாதிரி வர்ற மாதிரி கலந்து வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க. உளுந்து வடைக்கலாம் எப்படி நம்ம லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு மாவு எடுத்து போடுவோமோ அதே போல் எடுத்து ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் போட்டுற வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வர்றதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாயிருக்கும். இந்த பாருங்க போட்டதுமே அதை எப்படி சூப்பராக மிதந்து வருது பார்த்திங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். மாவு நல்ல மிதமான தீ வச்சுட்டு பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா கலர் வந்து நல்லா பொன்னிறமாக வரும். நீங்கள் அதிகமாக தீ வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா மேலே ஃபுல்லுமே கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் மிதமான தீ வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற போண்டாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு கர்நாடகா ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போயுமே இனிப்பு போண்டாலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதை விட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட இனிப்பு, உப்பு, அப்புறம் காரம், தேங்காய், இதில் முக்கியமானது அந்த தேங்காய் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் தான் இதில் அதிக டேஸ்ட்டை கொடுக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது கோதுமை மாவை வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் சோடா உப்பு, தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதை பிசைஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம போண்டா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்துட்டு கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நீங்கள் கலந்து விடுங்க. எண்ணெய் சூடாக இருக்குல்லையே, அதனால் பார்த்துட்டு கலக்கணும். நான் வந்து வெதுவெதுப்பாக தான் சூடு பண்ணி ஊற்றிருக்கிறதுனால கையில் வந்து நல்லா தொட்டு பிசையலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. வெங்காயம் இந்த மாதிரி அதிகமாக போட்டு போண்டா செஞ்சால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நான் நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம போண்டா போட்டுக்கலாம். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் இப்படி இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக உருண்டை பிடிச்சிங்கன்னா சாப்பிட்றப்ப வந்து கல் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நெழுகலாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போண்டா போட்டிங்கன்னா உள்ளேலாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு ஊற வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் கூட கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. இல்லைனா எண்ணெயை கூட நீங்கள் தடவிட்டிங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். ரொம்ப இப்படி உருண்டையெல்லாம் ரொம்ப பிடிச்சிங்கன்னா இறுக்கமாயிரும் போண்டா. அதனால் இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கலாம். நமக்கு சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். குட்டியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா பெருசாக போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பக்கோடா மாதிரி கூட நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஆனால் மாவு மிக்சிங் மட்டும் ஒரே மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா மாறி வந்திருக்கு. நம்ம கோதுமை மாவில் போட்டதுனால என்ன ஆகுனா, நல்லா இறுக்கமாக உருண்டையாக பிடிச்சி போட்டோம்னா உள்ளேயெல்லாம் நல்லா வேகாது. அதுக்காக தான் உருண்டை இல்லாமல் சும்மா நம்ம கையில் எடுத்து அப்படியே நான் போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை மாவில் போண்டா செஞ்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீ கடைகளுக்கெலாம் போனோம்னா போண்டா சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு போண்டா நம்ம கிச்சன்லேயும் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு 4 விதமான போண்டா நம்ம பார்த்தாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் 4 விதமாக போண்டா செய்யுங்க. இந்த மழை காலம் இருக்கிறதுனால எப்படா சாயங்காலமான காலையில் 11 மணிக்கு டீ டைமில் இந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும் யோசிப்போம் இல்லையா. இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு 4 போண்டா செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.